கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய உடைந்த ப்ளூடூத் ஹெட்போன் உதவியது எப்படி என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் ஆதங்கம் குறையவில்லை. இச்சம்பவத்தை தொடர்ந்து கொல்கத்தா ஆர்ஜே கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்துள்ளார். நாடு தழுவிய போராட்டமாக மாறியது எப்படி என்பதை பார்க்கலாம். இச்சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் திங்கட்கிழமை போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் சம்பவம் நடந்த பின்னர் தனது வீட்டிற்கு சென்று துணிகளை துவைத்துவிட்டு தூங்கியிருக்கிறார் என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபருக்கு மருத்துவமனையுடன் நேரடியாக தொடர்பில்லாத நிலையில் மருத்துவமனைக்கு அவர் வந்து சென்றுள்ளார். அவர் கொல்கத்தா காவல்துறையோடு பணிபுரிந்த ஒரு தன்னார்வலர் மற்றும் தேவைப்படும் போதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறிய உதவிகளை செய்பவர். ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா போலீசார் கூறுகையில், சம்பவத்திற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் தனது வீட்டிற்கு சென்று தூங்கிவிட்டார். பின்னர் ஆதாரங்களை அகற்றுவதற்காக அவர் தனது துணிகளை துவைத்திருக்கிறார் என்கிறார்கள். மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு பயின்று கொண்டிருந்த இந்த பயிற்சி பெண் மருத்துவரின் சடலம் கலந்தாய்வு கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு செமினார் ஹாலில் மருத்துவர் தூங்கிவிட்டார். இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் நள்ளிரவில் 3 மணி அளவில் இருந்து காலை 6 மணிக்குள் இடையில் நடந்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா காவல்துறை ஆணையர் வினித் கோயல் கடந்த 3 நாட்களில் 2வது முறையாக மருத்துவக் கல்லூரிக்கு வந்து போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்களை சந்தித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களை சந்தித்து பேசிய போலீஸ் கமிஷனர், பிரேத பரிசோதனை அறிக்கை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் பணியமர்த்தப்பட்ட உதவி போலீஸ் அதிகாரி ஒருவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் பணியில் அலட்சியமாக இருந்ததாக 2 பாதுகாப்பு பணியாளர்களையும் மருத்துவமனை நிர்வாகம் நீக்கியுள்ளது. இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவமனையில் பணியாற்றி வந்தனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவம் கொலை வழக்காக காவல்துறை கருதியது. ஆனால் குடும்பத்தினரின் வற்புறுத்தலின் பேரில் பாலியல் வன்கொடுமை பிரிவுகளும் சேர்க்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை செய்தியாளர்களிடம் பேசுகையில், என் மகள் திரும்பி வரமாட்டார், ஆனால் குறைந்தபட்ச விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். குற்றவாளி பிடிபட்டது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த போலீசார் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர். விசாரணை தொடங்கிய 6 மணி நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி வீடியோவை தவிர சம்பவத்தில் கிடைத்த சில ஆதாரங்களும் அந்த நபரை கைது செய்ய காவல்துறைக்கு உதவியது. செமினார் ஹாலில் இருந்து உடைந்த ப்ளூடூத் இயர்போனை போலீசார் கண்டுபிடித்தனர். அது அந்த நபரின் போனுடன் இணைக்கப்பட்டிருந்தது. இது தவிர அதிகாலை 4 மணி அளவில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்குள் அந்த நபர் நுழைவதையும் சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. இந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இயர்போன்களை அணிந்திருந்தார். ஆனால் சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனை விட்டு வெளியேறிய போது அவர் காதுகளில் இயர்போன்கள் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் கொல்கத்தா காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றினார். மருத்துவமனைக்கு வெளியே உள்ள காவல் நிலையத்திலும் பல முறை பணியமர்த்தப்பட்டுள்ளார். இந்த காரணமாகவே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தடையின்றி மருத்துவமனைக்கு சென்று வர அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து பல தடயங்களை போலீசார் சேகரித்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பொதுவாக நான் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர் என்றாலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தூக்கு தண்டனை வழங்குவதை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றாலும் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். ஆர்ஜே கார் மருத்துவ கல்லூரி மேற்கு வங்காளத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றாகும். இந்த மருத்துவமனை சுமார் 26 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. மருத்துவமனையில் நோயாளிகளை அனுமதிக்க 1200 படுக்கைகள் உள்ளன. சராசரியாக தினமும் 2500 நோயாளிகள் வந்து போகின்றன. இது தவிர தினமும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு
வந்து செல்கின்றனர் என்கின்றனர் அங்கு உள்ளவர்கள்.